வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில நாம் காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில இருக்கின்றோம். இந்த காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில நாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு சென்று இளைய தலைமுறையுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே இந்த தேர்தலுக்கு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, ஆளும் கட்சியிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன, புதிதாக அமையப்போகிற கட்சியிடம் அரசியல்வாதிகளிடம் இளைய தலைமுறை எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் கல யதார்த்தத்தை நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்று நாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய JPR தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்திருக்கின்றோம். ஏராளமான மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இங்கே குழுமியிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை நியூஸ் தமிழ் வாயிலாக கொண்டு சென்று பேசுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்ப முதல்ல நியூஸ் தமிழுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நியூஸ் தமிழ் 2022 தொடங்கப்பட்டு இந்த 4 ஆண்டு காலத்திலே ஒரு முன்னணி தொலைக்காட்சியாக மாறி இருக்கின்றது. அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அடித்தட்டு மக்களுக்கு குரலற்றவர்களுடைய ஒரு குரலாக நியூஸ் தமிழ் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மழை வெள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயற்கை சுரண்டல்கள், மணல் கொள்ளை, அதே போல மலையை உடைத்து கொள்ளையடிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை என்றாலும் நியூஸ் தமிழ் களத்தில் சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த அநீதிகளை, அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய அல்லது அதிகார வர்க்கத்திற்கு அதனை கொண்டு செல்லக்கூடிய, அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகளை நியூஸ் தமிழ் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று நாம் தேர்தல் பரப்புரையிலே தேர்தல் பயணங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தான் எதிர்கால தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய தூண்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் வருங்காலத்திலே பெரிய தலைவர்களாக மாற இருக்கிறீர்கள். ஒரு IAS அதிகாரியாக, ஒரு சிறந்த பொறியாளராக மாற இருக்கிறீர்கள். எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்க போகின்ற எதிர்கால செல்வங்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நியூஸ் தமிழ் மூலமாக வெளிப்படுத்தி ஆட்சியாளர்கள் அதற்கேற்ப திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டை இன்னும் அடுத்த படிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. எனவே நாம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்கின்றோம். முதலில் நம்முடைய JPR தொழில்நுட்ப கல்லூரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் தமிழ் ஏன் நன்றி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பை இந்த பிரம்மாண்ட கல்லூரியிலே வாய்ப்பு கொடுத்திருப்பதற்காக மிக்க நன்றி. நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவரை பலத்த கரகோஷத்தோடு வரவேற்போம். கல்லூரி முதல்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் வணக்கம். இந்த நியூஸ் தமிழுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை பத்திய தேர்தல் பயணம் பத்தி சில வார்த்தைகள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது JPR தொழில்நுட்ப கல்லூரியில் நியூஸ் தமிழ் சேனலோட தேர்தல் பயணம், அவங்களோட தேர்தல் பயணம் இப்போ தமிழ்நாட்டில் 2026 ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம எல்லாரும் முன்னிறுத்தி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த தேர்தல் பயணத்தில் இளம் வாக்காளர்கள், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், இந்த முதல் ஓட்டர்ஸ் இங்க எல்லாரும் குழுமி இருக்கீங்க. உங்களோட சிந்தனைகள் என்ன, என்ன மாற்றம் வேணும், என்னங்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஸோ இப்போ இருக்கிற ஆளும் கட்சி, எதிர்கட்சி, ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு தேவை, நீங்க ஓட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டோட மெயின் பார்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் தே ஹேவ் டு மேக் தேர் ஓட். ஸோ யாரும் ஓட்டு போடாம இருக்காதீங்க. ஸோ அந்த ஓட்டர் 100% ஓட், அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷனும் சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் கமிஷனர், தேர்தல் ஆணையர் எல்லாருமே சொல்றது 100% ஓட்டு வேணும்னு சொல்றாங்க. அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு இளம் தலைமுறையர்கள், முதல் ஓட்டு உரிமை இருக்கிற மாணாக்கர்கள், அதுக்கு நம்மளோட கல்லூரி முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அதே நியூஸ் தமிழ் சேனல் அவங்க ஒரு தேர்தல் பயணம்னு கொண்டு வராங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும் அரசு கலை கல்லூரியோ இல்ல தனியார் கல்லூரியோ, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, எல்லா கல்லூரிக்கும் சென்று இளம் சிந்தனையாளர்கள், அதுக்காக தான் நம்ம இப்போ குழுமி இருக்கோம் இங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுல நம்மளோட JPR தொழில்நுட்ப கல்லூரி ஒரு பாட்டை அங்கம் வைக்கிறதுக்கும் என்னோட மகிழ்ச்சி. தேங்க்யூ. நன்றி சார். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்திற்கு ஒரு முக்கிய வாய்ப்பு கொடுத்து
இப்ப இந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை எங்களை விட அழகா நீங்க சொல்லிட்டீங்க. வாக்களிப்பது 100% இருக்க வேண்டும். ஏன்னா வாக்களித்தால் மட்டும்தான் நாம் நமக்கான உரிமைகளை ஆட்சியாளரிடமிருந்து எதிர்பார்க்க முடியும், கேட்டு பெற முடியும். ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியாளரை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு அனைவருடைய பங்களிப்பும் மிக அவசியம் அப்படிங்கறத நம்முடைய கல்லூரி முதல்வர்கள் அழகா தெரிவிச்சாங்க. நன்றி சார்.